ஹே ஆல் டர்ஃப் மினி விலாக் பார்க்கலாமா? ஆஃபீஸ் டீமில் எல்லோரும் ஒர்க் முடிச்சுட்டு டர்ஃப் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. எந்த ஐடியாவுமே இல்லை, நாங்களுமே போகிற ஐடியாவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிவு பண்ணி நாங்களுமே கிளம்பிட்டோம் அவங்க கூட. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி போயாச்சு. ஆல்ரெடி எங்கள் டீமில் கேர்ள்ஸ் கம்மி, அதுலேயும் வேறு ஒருத்தவங்க ஆப்சென்ட் ஆகிட்டாங்க, 2-3 பேர் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும்தான் கிளம்பி போயிருந்தோம். அங்கே போய் ரீச் ஆனதும் பார்த்தா நல்ல விடிய காத்தால் போனதுனால அங்கே வந்துட்டு யாருமே இல்லை. அந்த இவங்க தான் தீபன் அண்ணன், இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட் தியானேஷ் அவர்கள். ஸோ நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒருத்தவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்படி விளையாடணும் என்ன அதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. நான் பார்த்தது கூட கிடையாது. அது மேலே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் கிட்டே இருந்து. ஸோ இவங்கெல்லாம் விளையாடுறது பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. கிரிக்கெட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமும் தெரிஞ்சுக்கிட்டேன். வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஷட்டில் விளையாண்டோம். அதுக்கப்புறமேட்டா நாங்களும் உட்காந்து அண்ணாஸ் விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஃபன் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ டைம் போனதே தெரியல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சூரியன் வெளில வர ஆரம்பித்தா நல்லா சுட்டெரிச்சிட்டு இருந்துச்சு. எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் நோண்டிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் இவங்களும் மேட்ச்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க கொடுத்த டைமிங்கும் முடிஞ்சிருச்சு. நாங்களுமே அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.